Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம 11th physics 10th lessonல முக்கியமான questions தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. Book back short answersல question number 1, what is mean by periodic and non-periodic motion? Give two example. Question number 5, what is an epoch? Question number 9, laws of simple pendulum. இது ஒரு 3 marks question. அடுத்து question number 11ல இருந்து question number 14. இது வந்து நமக்கு 4 types of oscillations அப்படிங்கிறதுல வரும். Free oscillation, damped oscillation, forced oscillation, maintained oscillations. இதை தனித்தனியா 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம் அல்லது மொத்தமா சேர்த்து 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். இந்த லாங் ஆன்சர்ல 10th கொஸ்டின் இருக்கு பாருங்க, எக்ஸ்பிளைன் இன் டீடைல் the 4 types of oscillation. அப்படி மொத்தமாவும் கேட்கலாம் அல்லது தனித்தனியா 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். அதனால இதெல்லாம் மிஸ் பண்ணாம படிச்சிடணும். அடுத்து 15th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் resonance, give an example. இதோட சேர்த்து நம்ம புக்கின்ல இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டினையும் படிக்கணும். பேஜ் நம்பர் 215ல do you knowங்கிற பாக்ஸ்ல இருக்கு why soldiers are not allowed to march on a bridge. இப்போ லாங் ஆன்சர்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, இந்த கொஸ்டினை ஃபுல்லா 5 மார்க்ஸ்லயும் கேட்குறாங்க அல்லது வாட் இஸ் மீன் பை சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் அப்படிங்கிறத மட்டும் 2 மார்க்ஸ்லயும் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 4, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் and angular simple harmonic motion. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 199ல இருக்கு. இதுல மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க 5 பாயிண்ட்ஸையும் படிக்கணுங்கிறது இல்லை, இது 3 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. அதனால ஈஸியா இருக்க ஏதாவது 3 பாயிண்ட்ஸை படிச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 6, horizontal oscillations of a spring. கொஸ்டின் நம்பர் 9, energy in simple harmonic motion. கொஸ்டின் நம்பர் 10 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 4 types of oscillations. இப்போ இந்த லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 10.6, எக்ஸாம்பிள் 10.14. இந்த ரெண்டுமே பப்ளிக் எக்ஸாம்ல வந்த ப்ராப்ளம்.